ஹலோ கைஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். நான் உங்கள் கவியரசன். இனி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அரியலூர் மாவட்டத்தில் ஜெயங்கொண்டத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிற சோழர்களுடைய சாம்ராஜ்யத்தில் ஒன்றான இந்த கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோவில் என்ன தான் நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருந்தாலும் அடிக்கடி வந்துட்டு போனாலும் ஃபஸ்ட் டைம் வர்ற போலேயே ஒரு ஃபீலிங்காக இருக்கும் எப்போதுமே. நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் இந்த கோயிலை பார்த்துட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுடைய வரலாறுகள் ரொம்ப பெருசு, ஓகேவா? 1000 காலத்தை தாண்டியும் நிற்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய கட்டிடக்கலையை சோழர்கள் கொடுத்துட்டு போயிருக்காங்க. என்னதான் தமிழ்நாட்டை பல்வேறு மன்னர்கள் ஆண்டிருந்தாலும் சோழர்களுடைய ஆட்சி பொற்காலமாக அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிற கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1000 வருடத்துக்கு மேலே வரலாறு இருக்குது. இந்த கோவில் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற இந்த கோவில் முழு கோவில் கிடையாது. அதில் இருக்கிற ஒரு 50% தான், ஓகேவா? மற்றதெல்லாம் வரலாற்று காலங்களில் போர் மற்றும் பல மன்னர்களால் சிதைக்கப்பட்டு மிச்சம் இருக்கிற பகுதி, ஓகேவா? மிச்சம் இருக்கிற பகுதி தான். என்னென்ன நடந்ததுங்கிறத வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் அவர் சேனல். நான் உங்கள் கவியரசன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹிஸ்ட்ரி அதுக்கப்புறம் ட்ரெண்டிங்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கோயில் உள்ளே போகிறோம். முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு நுழைவாயில் இருக்குது. அப்படிங்க பார்த்திங்கன்னா கோயிலை சுற்றி பெரிய மதில் சுவர் கட்டியிருக்காங்க. இந்த இடத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை உங்களுக்கு லாஸ்ட்டாக நான் சொல்கிறேன், ஓகேவா? ஃபஸ்ட்டு கோயில் உள்ளே போய் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இதுதாங்க மதில் சுவர். பார்த்திங்கன்னா மேலே வரையும் இருக்குது. இந்த இடம் ஓப்பன்லேயே விட்டுருக்காங்க. கோயிலோட நுழைவாயிலிருந்து பார்த்திங்கன்னா கொடிமரம் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இது பலிபீடம், ஓகேவா? அது பக்கத்துலேயே மிக உயரமான நந்தி. இந்த நந்தி டைரெக்டாக உள்ளே இருக்கிற கருவறையில் இருக்கிற சிவனை பார்க்குற மாதிரி அமைச்சிருக்காங்க. அப்படியே பார்த்திங்கன்னா இங்கேருந்து உள்ள கருவறைக்கு போகிற நுழைவாயில் தெரியும். கருவறைக்குள்ளே நம்ம வீடியோ எடுக்க போகிறதில்ல. கோயிலை சுற்றி மற்ற எல்லாம் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம், ஓகேவா? நந்தியோட முகம் நேரடியாக சிவனை பார்க்குற மாதிரி அமைஞ்சிருக்கு. சுற்றிலும் மதில் சுவர் இருக்கிறத பாருங்கள். என்னதான் ராஜராஜ சோழனை பற்றி பெருமையாக பேசினாலும் அவருடைய பையன் ராஜேந்திர சோழனை பற்றி அந்த அளவுக்கு பெருமை மிக்க வரலாறுகளை நம்ம பேசுகிறது கிடையாது. உண்மையிலே சிறந்த மன்னர் யாருன்னு பார்த்திங்கன்னா, ராஜராஜ சோழன் ஆட்சியில் இருந்தப்பயே பார்த்திங்கன்னா அவருடைய பையன் ராஜேந்திர சோழன் அவருடைய பட்டத்து இளவரசராக இருந்திருக்காரு. அவங்க அப்பா கூட சேர்ந்துட்டு பல படைகளுக்கு தலைமை தாங்கி போருக்கு போகிறதா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் காலப்போக்கில் பார்த்திங்கன்னா 1014ஆம் வருடம் அவர் மன்னராக ஆகுறாரு. மன்னராகிட்டு கிட்டத்தட்ட 1044 வரையுமே மன்னராக இருக்கார். இவர் தான் ஃபஸ்ட்டு கடல் கடந்து போய் போர் புரிகிறாரு. போர் புரிஞ்சு சிங்கப்பூர், மலேசியா, மியான்மர் போன்ற நாடுகளை அங்கோடருடைய ஆட்சி விரிவுபடுத்தி அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஏன்னா ராஜேந்திர சோழன் உத்திரரசர்கள்ட்ட சில பகுதிகளை ஒப்படைச்சிருந்துருக்காங்க. அந்த பகுதிகளை பாண்டியர்களும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேரர்களும் கைப்பற்றிடுறாங்க. இந்த செய்தி தெரிஞ்ச உடனே இங்கேருந்து படையெடுத்துட்டு அங்கே போகிறாங்க. போயிட்டு ராஜேந்திர சோழன் என்ன பண்ணுறாரு பார்த்திங்கன்னா அந்த போரில் ஜெயிச்சு அதுக்கப்புறம் டேரெக்டாக கங்கைக்கு வராரு. கங்கைக்கு மகிபாலன் அப்படிங்கிற அரசரை வென்று அங்கேருந்து கங்கை தண்ணியை கொண்டு வராரு. அதனால தான் அந்த வெற்றியை கொண்டாடும் விதமாக இந்த கோயிலை கட்டியிருக்காங்க, ஓகேவா? கங்கை கொண்ட சோழபுரம், கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோவில், அதுக்கப்புறம் கங்காபுரம், கங்கை கொண்ட சோழபுரம்னு பல பேரில் இந்த கோயில் அழைக்கப்படுது. இந்த கோவிலோட முழு தோற்றத்தையும் பார்த்திங்கன்னா இது வெளி மண்டபம், ஓகேவா? இது கருவறைக்கு மேலே இருக்கிற ராஜகோபுரம். இந்த கோயிலை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இந்த கோவில் இன்னும் சிறப்பாக இருந்திருந்த ஒரு கோவில் தான், ஓகேவா? இதை விட சிறப்பாக இருந்த ஒரு கோவில் தான். காலப்போக்கில் நடந்த பல தாக்குதலுக்குள்ளாகி இந்த கோவில் இப்போதைக்கு நல்ல நிலைமை இருக்குது. இப்பயும் நல்ல நிலைமையில் தான் இருக்குது. என்ன ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா அங்கங்கே பார்த்திங்கன்னா ஒரு பாதியிலே கட்டி விடப்பட்ட மாதிரி ஒரு தோற்றம், ஓகேவா? இந்த மண்டபம் பார்த்திங்கன்னா 2 அடுக்கில் இருந்திருக்கு. இப்போ பார்க்குறது நீங்கள் பார்க்குறது கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான். அப்படியே பார்த்திங்கன்னா இந்த மதில் சுவர் இதில் கோயிலை சுற்றி வர அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த, கோயிலை சுற்றி பக்தர்கள் வந்தாலும் அவங்க வெயில் படாத மாதிரி ஒரு கட்டமைப்பு தான் இருந்திருக்கு. 1311வது வருஷம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டைமாக இது மேலே தாக்குதல் நடைபெறுது.
மாலிக் கஃபூர், டெல்லி சுல்தானுடைய படைத்தளபதியாக இருந்த மாலிக் கஃபூர் வந்து இதில் இருந்த நகைகள் பொக்கிஷங்களையும் கொள்ளையடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிற்பங்களை வந்து பல சிற்பங்களுக்கு வந்து தாக்குதலுக்குள்ளாக்கிட்டு அதுக்கப்புறம் போயிருக்காரு. உடையார்பாளையம் ஆட்சியாளர்களால் கொஞ்ச நாள் வந்து இந்த கோயில் வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கு. அவங்கள்ட்டேருந்து ஃப்ரெஞ்சுக்காரவங்க கைப்பற்றி அதை வந்து இராணுவ தளவாடமாக வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ராஜேந்திர சோழன் வெற்றியை கொண்டாடும் விதமாக இவ்வளோ பெரிய கோவிலை கட்டியிருந்தாலும் அவர் தந்தைக்கு மதிப்பு அளிக்கிற விதமாக தஞ்சை பெரிய கோவிலை விட உயரம் கம்மியாக தான் வந்து கட்டியிருக்காரு. உள்ளே பார்த்திங்கன்னா கருவறையில் சிவன் இருக்கார். வெளிப்புறம் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கடவுள்களுடைய உருவம் பொறிக்கப்பட்ட நிறைய சிலைகள் வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் நடனம் ஆடக்கூடிய ஒரு சிலை மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆண் பாதி பெண் பாதி கலந்த அர்த்தநாதீஸ்வரர் சிலை. அதுக்கப்புறம் ரொம்ப நேரமாக வந்து நாங்கள் வந்து ராஜேந்திர சோழனுடைய உருவம் வந்து தேடிகிட்டே இருந்தோம். கடைசி வரையும் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தோம். நாங்களும் கோவிலை சுற்றி ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் வந்து கடைசியாக ஒரு வழியாக வந்து ராஜேந்திர சோழனுடைய புகைப்படம். ரொம்ப பெருசாக இருக்குன்னு எதிர்பார்த்தோம். கடவுளுக்கு சேவை, சிவனுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு மன்னர். ஓகேவா, இதுதான் வந்து ராஜேந்திர சோழனுடைய புகைப்படம். இவ்வளோ பெரிய மன்னர் கோயிலில் அவர் நினச்சிருந்தா எவ்வளோ பெரிய சிலையை வேணாலும் நிறுவியிருக்கலாம். ஆனால் இந்த மாதிரிங்கிறது ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயந்தான். ஓகேவா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோவிலுடைய தெற்கு பகுதியில் இருக்கும். அங்கே தெரியுது பார்த்திங்களா ஒரு கோவில், அது வந்து தெற்கு கைலாயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே போலே அந்த சைடில் ஒன்று இருக்குது, அது வந்து வடக்கு கைலாயம் அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க. இந்த கோவில் வந்து பராமரிப்பு பணிகள் வந்து நடந்துகிட்ருக்குங்க. அப்படியே இது வந்து தெற்கு கைலாயங்க. அப்படியே பார்த்திங்கன்னா இது வந்து விநாயகர் கோவில். இதே போல் அந்த சைடில் இருக்குது, அதை போய் பார்ப்போம். 1000 வருஷத்தில் எத்தனையோ டைம் வந்து பூகம்பம் எல்லாம் வந்துச்சு. அவ்வளவையும் தாங்கிட்டு பிரம்மாண்டமாக நிற்கிற இந்த கோவிலில் உலக அதிசயத்தில் சேர்த்தா வந்து தப்பே இல்லைன்னு தான் வந்து நான் சொல்லுவேன். கோவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அறநிலைத்துறையோட பாதுகாப்பில் இப்போதைக்கு வந்து பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதியாக இருக்குது. கோவில் இவ்வளோ அழகாக இருந்தாலும் சுற்றிலும் இருக்கிற மதில் சுவருக்கு பக்கத்தில் இந்த மாதிரி சில கட்டி பாதியில் விடப்பட்ட மாதிரி நிறைய இடங்கள் வந்து இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அந்த சைடில் ஒரு கோவில் மாதிரியான ஒரு இடமும் இருக்குது. அதுக்கப்புறம் தான் வந்து அதோடைய வரலாறு என்னங்கிறது வந்து எனக்கு தெரிய வந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா வடக்கு கைலாயம். இதே போல் கோயிலுக்கு அந்த சைடு இருக்கிறது நம்ம பார்த்தோம் இல்லையா, அது வந்து தெற்கு கைலாயம். ஓகேவா, இங்கே இருக்குது பார்த்திங்களா இந்த சுவர். இதே போல் தான் வந்து கோவில் சுற்றிலும். ஓகேவா, பக்தர்கள் வந்து வெயில் படாமல் கோவிலை சுற்றி வரணும் அப்படிங்கிறதுக்காக மன்னர் காலத்தில் கட்டப்பட்ட இந்த இடம் வந்து காலப்போக்கில் என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா 1756 ஃப்ரெஞ்சுக்காரவங்க இதை வந்து இராணுவ தளவாடமாக பயன்படுத்தியிருக்காங்க. இந்த கோவில் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து துர்கைம்மன் கோவிலுங்க. அப்படியே பார்த்திங்கன்னா சிங்கவாயில் கிணறு. இது வந்து உடையார்பாளைய ஆட்சிக்காரர்களுக்கு கீழே இந்த கோவில் இருந்தப்போ அவங்களால உருவாக்கப்பட்ட ஒரு கிணறு தான். ஓகேவா, இது வழியாக பார்த்திங்கன்னா உள்ளே படிக்கட்டு இருக்கும். அப்படியே போயிட்டு அந்த கிணத்துல தண்ணி எடுத்தாலும் சரி, குளிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, இப்படியே போயிட்டு அந்த கிணறு வழியாக வந்து தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். தெரிய மாட்டேங்குது, அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து அந்த சிங்கவாயிலிருந்து வர வழி. அப்படியே வந்து தான் தண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. 1836 பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ்காரவங்க தனக்கு கீழே கொண்டு வந்து இந்த கோவிலை வந்து இராணுவ தளவாடமாக வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா கொள்ளிடத்தில் ஒரு டேம் கட்டணும் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த பிளான் பண்ணதுனால தான் இங்கே இருக்கிற இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா, கோவிலை சுற்றிலும் மக்கள் வந்து வெயில் படாமல் நடந்து வர்றதுக்காக ஏற்பாடு பண்ணியிருந்த இந்த கற்களை எல்லாமே வந்து மொத்தமாக எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வந்து டேம் கட்டியிருக்காங்க. மொத்தமாக வந்து 4 டைம் வந்து இந்த கோவில் மேலே தாக்குதல் நடந்திருக்கு. அதில் 2 டைம் வந்து இராணுவ கூடாரமாக வந்து இதை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா
பீரங்கியை வந்து நிப்பாட்டி வைக்கிற ஒரு இடமா வந்து இந்த இடத்த வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இதோட வந்து வீடியோ முடிச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச இந்த கோயிலை பற்றின இன்ஃபர்மேஷனை வந்து நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். 1000 வருடம் கடந்தும் இவ்வளோ கம்பீரமாக நிற்கிற இந்த கோவில் வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு கோவில். சரியா? நீங்கள் வந்து உங்கள் வாழ்நாளில் வந்து பார்க்க முடிஞ்சால் வந்து பாருங்கள் கண்டிப்பாக. நம்ம சேனலில் இதுக்கப்புறம் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வீடியோ போடுறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பல முறை தாக்குதல் பண்ணியும் மீண்டும் வந்து கம்பீரமாக இந்த கோவில் வந்து நின்றுருக்கு. இந்த மாதிரி கோவிலை வந்து இந்த காலகட்டத்தில் கட்டுறதுங்கிறது வந்து ஒரு கஷ்டமான விஷயந்தான். ஓகேவா? அந்த காலத்தில் டெக்னாலஜி இல்லாத காலத்தில் இவ்வளோ பெரிய கோவிலை கட்டி சிறப்பான ஒரு ஆட்சி தந்துட்டு போயிருக்காங்க சோழர்கள். சோழர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.